யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க போகிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடம் மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடம் மனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடம் மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். வேதத்திலே ஆண்டவர் ஒரு மனுஷன் வெற்றி அடைவதற்கான வெற்றிக்குரிய வார்த்தையை சொல்லியிருக்கிற ஒரு வேத பகுதினா இந்த யோசுவாவின் புஸ்தகம் தான். ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று சொல்லியிருக்கிற இடத்துல ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குன்னா யூ வில் ஹேவ் குட் சக்சஸ். ஆண்டவர் தான் முதலாவது நம்முடைய வெற்றிக்கான போதனைகளை, ஆலோசனைகளை, வழிகாட்டுதலை வேதத்தில் சொல்லி வச்சிருக்கிறார். இங்கிருந்தா எல்லாம் காப்பி அடித்து அதை உலக ஃபார்மேஷனாக ஆக்கிடுறாங்க. நம்ம எதை நம்புகிறோன்னா இதை நம்புறது இல்லை, உலக ஃபார்மேஷனாக நமக்கு வருது. பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் அதுதான் என்னமோ தெய்வ வாக்கு போல் நம்ம நம்புகிறோம். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த வேத புஸ்தகத்தில் நம்முடைய வாழ்க்கையை வெற்றி ஆக்குவதுக்கு கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து வாழ்க்கையில் தோத்து கொண்டிருக்கிற மனுஷன், நம்பிக்கையற்ற ஒரு மனுஷனாய் வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கையை கொடுத்து அவனை வெற்றி உள்ளவன் ஆக்குவதற்காக கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்து பிசாசை தோக்கடித்து வெற்றி சிறந்தவராய் வெற்றியின் ஊர்வலத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பிள்ளையா இருக்கும்போது ஒரு காரியம் நிச்சயமா நடக்கும். என்னையும் அவரை போல வெற்றி சிறக்க பண்ணுகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? என்னையும் அவரை போல என்ன பண்ணுகிறார்? வெற்றி சிறக்க பண்ணக்கூடிய வேலைகளை செய்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் வெற்றி உள்ள ஒரு நிலையில் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் ரொம்ப கரிசனையா அதன் மேல் அக்கறை கொள்கிறார். பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வெற்றிகரமாக இருக்கணும், சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் வெற்றிகரமாக இருக்கணும், குடும்ப வாழ்க்கையிலும் நம்ம ரொம்ப வெற்றிகரமாக இருக்கணும். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு பொருள்படுத்தி காண்பித்து மனுஷனுடைய வாழ்க்கையில் அதிகமாக உபயோகமாகிற இந்த பொருளாதார ஆசீர்வாதத்திலும் வெற்றி உள்ளவனாக இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் கர்த்தர் பொருளாதாரத்தில் எப்படி இருக்கணும் விரும்புகிறாரு. இதை குறித்த கொஞ்சம் சிந்தனை நமக்கு வரும்னா நான் சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய நோக்கத்தையும் தேவன் வைத்திருக்கிற அழைப்பையும் தேவன் நம் மூலமாக செய்து முடிக்க விரும்புகிற காரியங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமானது. இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவன் என்மேல் போட்டிருக்கிற அவருடைய திட்டம் நிறைவேறுவதற்கு நாம் பிரத்யேகமாக உபயோகப்படுத்தணும்னு மனசுக்குள்ள இதை குறித்த சிந்தனை வரும்னா இந்த பொருளாதார ஆசீர்வாதம் எவ்வளோ அவசியம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். கடந்த சில வாரங்களாய் ஆண்டவர் எப்படி இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தில் ஒன்று கர்த்தர் நம்மளை எல்லா கடன்ல இருந்தும் எப்படி ஆண்டவர் நம்மளை விடுதலை செய்ய 5 சத்தியங்களை நம்ம கவனிச்சோம். அதை மறுபடியும் தியானிக்கணும். நீங்கள் கேட்காதவங்க இருப்பீங்கன்னா அதை மறுபடியும் நீங்கள் போய் கேட்டு அந்த சத்தியத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கடன்லேருந்து வெளியே வருவது கர்த்தர் சொன்ன அந்த 5 சத்தியங்களை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கைக்கொள்ளணும். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை ஆண்டவர் நாம் வெற்றி உள்ள நிலைகளில் பொருளாதாரத்தில் இருக்க ஆண்டவர் சொல்கிற இன்னொரு விஷயத்தை நான் இன்றைக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
அது என்னன்னா, ஒரு மனுஷன் கடன் படும்போது அந்த கடனின் நிமித்தமாக அவனுக்கு உண்டாகிற ஏராளமான பிரச்சனைகளை அவன் அறிந்து கொள்ள ஒரு நிலையில் உள்ள ஒரு மனுஷனாக இருப்பானா, அந்த பிரச்சனைக்குள்ள தன்னை மறுபடியும் சிக்கிக்கொள்ள அவன் தன்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு தன்னை விலக்கி காக்குவதற்கான தேவ சத்தியத்தை கை கொள்ற ஒரு மனுஷனாய் மாறுவான். வேதம் அதை குறித்து போதிக்குது பாருங்க. இந்த பொருளாதார நிலைகளில் அல்லது கடனினால் உண்டாகிற பிரச்சனைக்குள்ள ஒரு மனுஷன் போகும்போது இட் பிகம்ஸ் an unbearable pain to an individual. ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இந்த கடனின் நிமித்தமாய் உண்டாகிற பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, தாங்கக்கூடாத வேதனையாய் மாறுகிறது. ஆண்டவர் ஒரு நாளும் எந்த மனுஷனையும் தாங்கக்கூடாத வேதனையை கொடுக்கிறவர் அல்ல. நம்மளை வேதனையிலிருந்து நீக்கிறவர், நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறவர், நம்முடைய எல்லா பாடுகளிலிருந்து நம்மளை விடுதலை பண்ணுகிற தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க இதெல்லாம் ஆண்டவரால் அவர் செய்ய முடியுமா? அதை அவர் விரும்புகிறாரா? ஏன்னா இது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பாருங்க. அப்போ இந்த வேதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து இந்த சத்தியத்தின் மூலமா இந்த பொருளாதார அல்லது கடன் நிமித்தமாக உண்டாகிற பிரச்சனைக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்ட விதங்களெல்லாம் அவனுடைய வாழ்க்கை பாதிப்படைகிறது என்பதை இன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதுக்கு ஒரு சம்பவத்தை வைத்து எப்படி ஆண்டவர் இதை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரிலேட் பண்ணி காட்டி நம்முடைய வாழ்க்கைக்கு அதை நடைமுறை வாழ்க்கையில் நாம் எப்படி உபயோகப்படுத்தி வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா, எலிஷா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அந்த எலிஷா என்கிற தீர்க்கதரிசி இடத்துல ஏராளமான ஊழியர்கள் பயிற்சிப்பிக்கப்படுகிறார்கள். அநேக தீர்க்கதரிசிகள் அவனிடத்தில் பயிற்சிப்பிக்கப்படுகிறார்கள். இப்போ அவர்கள் இருந்த இடம் அவர்களுக்கு போதாதது நிமித்தமாய் அதை கொஞ்சம் விசாலப்படுத்துவதற்காக திட்டமிட்டு அந்த இடத்தை விசாலப்படுத்துவதற்கு அவர்கள் போய் மலை ஏறி போய் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா, மரத்தை வெட்டி கொண்டு வந்து இடத்தை விசாலப்படுத்த வேண்டும். அதை செய்யும்போது இந்த எலிஷாவிடத்தில் இருந்த ஊழியக்காரர்கள் அவர்கள் மாத்திரம் போகும்போது எலிஷாவையும் கூட்டிட்டு போறாங்க. சொல்றாங்க, நீரும் வர வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் எல்லாம் சேர்ந்து போகிறார்கள். போகும்போது நடந்த சம்பவத்தை கொஞ்சம் வாசிப்போமா? 4ஆம் வசனத்திலிருந்து 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் இணைந்து வாசிப்போமா? எல்லாரும் இணைந்து வாசிப்போம். அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு துருத்தியை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை, பாருங்க, ஒரு வேலை செய்வதற்காக, மரம் வெட்டக்கூடிய ஒரு வேலையை செய்வதற்காக மரம் வெட்ட தேவைப்படுகிற கோடாரியை அவன் என்ன செய்கிறான்? கடனாக இரவலாக வாங்கி கொண்டு போகிறான். இரவலாக வாங்கப்பட்ட கோடாரி இப்போ தவறி அந்த கோடாரி என்ன பண்ணுதுன்னா தண்ணிக்குள்ள விழுந்துருது. விழுந்த உடனே இவன் பாருங்க அங்க என்ன சொல்லி கதறுகிறான்னா, ஐயோ என் எஜமானனே, இந்த கோடாரியை நான் இரவலுக்கு வாங்கியிருக்கிறேனே. இந்த வார்த்தைகள் எல்லாம் இங்க வேதத்துல பதிய வைக்கப்பட்டிருந்ததுடைய நோக்கம் என்னன்றது நம்ம விளங்கிக்கொள்ளலாம். பாருங்க, ஒரு மனுஷன் இப்படி இவன் ஒரு ஊழியக்காரனா மாறப்போகிறான். எலிஷாவுடைய பைபிள் காலேஜில் இவர் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிறாரு. இவன் போய் ஜனங்கள் நடுவே ஊழியம் செய்யணும், ஆண்டவரை பற்றி சொல்லணும், ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை ஜனங்கிட்ட சொல்லணும், ஜனங்க தேவனிடத்தில் சொல்ல விரும்புகிற காரியத்தை ஒரு தீர்க்கதரிசியா கொண்டு போய் தேவனிடத்தில் சொல்லணும். மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, மிகப்பெரிய ஒரு நோக்கத்தை ஆண்டவர் இவனுடைய வாழ்க்கையின் மேல வைத்திருக்கிறார். இந்த வாலிபன் ஆண்டவர் அந்த எஜமானை நோக்கி சொல்றான், எஜமானே, இந்த கோடாரியை நான் இரவலுக்கு வாங்கிட்டு வந்தனே. அப்படின்னா இவனுடைய உள்ளத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இவன் ஒரு ப்ராப்ளம்குள்ள போகும்போது கடன் வாங்கினது நிமித்தமா ஒரு ப்ராப்ளம்குள்ள இப்ப ஃபேஸ் பண்றான். இந்த கடன் வாங்கினது நிமித்தமா இந்த ப்ராப்ளம்குள்ள இருக்கிற எனக்கு தீர்வு எங்க இருந்து வரும் என்பதை அவன் தேடி பார்க்கறான். உடனே அவன் தன் எஜமானிடத்துல திரும்பி,
எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டான் பாருங்க. அது காரணம் என்னன்னா, ஒருவன் ஒரு காரியத்தை இரவலாகவோ கடனாக வாங்கும்போது யூஸ்வலாக நம்முடைய எண்ணத்தில் என்ன இருக்கும்னா, வாங்கினதை வாங்கின மாதிரி கொடுத்துடணும், அப்படி இல்லைன்னா வாங்கினதை அதை காட்டிலும் நல்ல விதத்தில் என்ன செய்யணும், கொடுக்கணும் பாருங்க. ஏன்னா அதில் என் மானம் மரியாதை என்னுடைய உண்மை அடங்கி இருக்கு. அதில் நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். நீங்க நான் சொல்றது கிறிஸ்தவர்களுக்கு, சத்தியத்தை கேட்கிறவர்களுக்கு இருக்கிற உணர்வை பேசிட்டு இருக்கிறேன். சில உலகத்தில் மனிதர்கள் ஏராளமாக கடனை வாங்கிட்டு அதை குறைச்ச கவலை இல்லாமல் என்ன ஊரில் சொல்லுவாங்க பாருங்க, சூடு சொரணன்னு கொஞ்சம் இருந்தால் அதெல்லாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் யோசிக்கணும். அதெல்லாம் இருக்கா இல்லையா அதை பற்றி ஆராய்ச்சிகள் நம்ம போகலாம். ஆனால் சத்தியத்தின்படி ஒரு மனுஷன் ஒரு பொருளை வாங்குறான்னா, இரவலுக்கு வாங்குறான்னா, அவனுடைய உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்கும்னா, ஒன்று வாங்கின மாதிரி தயவுசெய்து கொடுத்துடணும், அப்படி இல்லைன்னா வாங்கினதை காட்டிலும் சிறப்பானதை கொடுக்கணும். இதுதான் ஒரு சாதாரணமாக ஒரு நல்ல மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய. ஏன்னா நான் வாங்கினதை திருப்பி கொடுக்கும்போது தான் அதில் தான் என் மானம் மரியாதை என்னுடைய உண்மை அதில் அடங்கியிருக்கு. ஆல் மை ரெஸ்பெக்ட், ஹானர் அண்ட் இன்டெகிரிட்டி இஸ் தேர் இன் இட். இது ஒன்று நமக்கு ஒன்று உணர்த்துது, கடன் வாங்குறது சாதாரணமான காரியம் அல்ல. ஏன்னா அது உங்கள் மானம் மரியாதை உங்கள் உண்மை அதில் அடங்கியிருக்கு. இந்த வாலிபன் இந்த எஜமானை நோக்கி கதறுகிறான், தீர்க்கதரிசி ஆகிய எலிஷாவை நோக்கி கதறுகிறான், என் மானம் என் மரியாதை என்னுடைய உண்மை அதில் இருக்கே எஜமானனே, இந்த கோடாரியை நான் இரவலுக்கு வாங்கிட்டு வந்தேன், என்ன நம்பி அந்த நான் வாங்கினவன் என்ன நம்பி கொடுத்தானே, நான் அதை திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா என் மானம் என் மரியாதை என் உண்மை அதில் இருக்கே. எலிஷா பாருங்க, இதை அவன் விளங்கி கொள்றான். எலிஷா கிட்ட போயிட்டு இந்த வாலிபன் சொல்லியிருந்தான் வைங்க, எஜமானனே இது ரொம்ப சென்டிமெண்டலான கோடாரி, இந்த சென்டிமெண்டலான கோடாரி இல்லைன்னா வாழ்க்கையில் சென்டிமெண்ட்டே இருக்காது அப்படின்னா நான் நம்புகிறேன் எலிஷா என்ன பண்ணியிருப்பான், விட்டு தொலைப்பா வேலையை பார்ப்பான் இருப்பான். ஆனால் எலிஷா எல்லா வேலையும் நிறுத்தி, நீங்கள் கவனித்து பார்க்கணும், இவன் சொன்ன உடனே பெரிய வேலையில் இருக்கிறாங்க, இடத்தை விசாலப்படுத்துகிற வேலை இருக்கு, மரம் வெட்டணும், பல காரியங்கள் செய்யணும், எல்லாத்தையும் நிறுத்திட்டு எலிஷா இந்த வாலிபனிடத்தில் வந்து கேட்கிறான், விசாரிக்கிறான், எங்க விழுந்துச்சுப்பா, எந்த இடத்துல போட்ட சொல்லிட்டு, கேட்டது மாத்திரம் இல்ல, அந்த பொருளை மறுபடியும் அவன் கையில் கொடுப்பதுக்கு ஒரு மரத்துண்டை வெட்டி போட்டு எங்க விழுந்துச்சு அங்க போடுறான். அந்த கோடாரி வந்து தண்ணியில மிதக்குது. அப்போ எலிஷாவுக்கு தெரியுது இது எவ்வளவு முக்கியம். என் கூட இருந்து ஒரு ஊழியக்காரனா உருவாக போறான், ஒரு தீர்க்கதரிசி ஆக போகிறான், கர்த்தருடைய வார்த்தையை பேச போகிறான், இவன் கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்த போகிறான். ஆகவே இவனுடைய மானம் மரியாதை உண்மை இதுல அடங்கி இருக்குது என்பதை இந்த எலிஷா தீர்க்கதரிசி அறிந்ததுனால எல்லா வேலையும் விட்டு அவன் அந்த காரியத்தை நிவர்த்தி செய்ய வந்து நிற்கிறான். நான் சொல்றேன், நான் ஆராதிக்கிற, நான் தேடி வந்திருக்கிற இயேசுநாதர் என்னுடைய மானம் மரியாதை உண்மையை அவர் அறிந்தவராக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய மானம் மரியாதை உண்மையை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அறிந்தவராக இருக்கிறார். என் மானம் மரியாதை இழந்து போகும்படி எனக்கு ஒரு காரியம் நேரிட்டுச்சுன்னா ஆண்டவர் அதை சரி செய்ய எனக்குள்ள அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். எலிஷாவை தான் செஞ்சா இருப்பாருங்க. நான் இந்த வாரம் முழுவதும் இந்த பகுதி எத்தனையோ முறை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், எத்தனையோ முறை வாசித்திருக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவரே நீர் தான் அற்புதம் செய்யறதுல வல்லவராச்சே, கோடாரி என்ன எதை வேணாலும் நீர் மிதக்க வைக்க உம்மால முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரால் எதை வேணாலும் மிதக்க வைக்க முடியுமா? உங்களையே மிதக்க வைக்கனாலும் மிதக்க வைப்பாரு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவரால் செய்ய முடியாத அற்புதம் அதிசயம் ஒன்றுமே இல்லை. கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். இப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே இங்கே வந்து அற்புதம் எனக்கு பெருசாக தெரியல ஆண்டவரே, அதை காட்டிலும் வேற ஒன்று ஏதோ பெருசாக இருக்கு. ஏன்னா இந்த ஊழியக்காரனை எல்லா வேலையும் நிறுத்திட்டு நீர் இந்த காரியத்தை அட்ரஸ் பண்ணும்படி அவனை வர வைக்கிறீர, இதுக்கு காரணம் என்ன? அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நான் என்னைக்குமே அற்புதம் செய்கிற தேவன் தான், நான் அற்புதம் செய்கிற அந்த ஆற்றல் அந்த கிரியை என்னில் மறைவதே இல்லை. ஆனால் அதுக்கு மேலே ஒன்று நீங்கள் கவனிக்கணும்னு சொன்னார். நல்லா கவனிங்க, அதுக்கு மேலே ஒன்று காட்டுறார். என்ன காட்டுறாருன்னா, இந்த கடனின் நிமித்தமா இந்த
வாலிபனுடைய மானம் மரியாதை உண்மை போய்விட்டால் இவன் என்னவா மாறி விடுகிறான்னா, இவன் ஒரு அடிமையாய் மாறி விடுவானே. யாருக்கிட்ட அவன் இரவல் வாங்கினானோ அந்த இரவல் வாங்கினவன் கிட்ட இவன் ஒரு அடிமையாய் போய் விடுவானே. ஆண்டவர் சொல்றார், இந்த கடன் எவ்வளோ ஆழமான பிரச்சனைய ஒரு மனுஷனுக்குள்ள உண்டாக்குதுன்னு பாரு. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. சில நேரம் நம்முடைய மானம் மரியாதை உண்மையை நம்ம சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்றோம். ஆனா நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்க மானம் மரியாதையை அவர் ஒருபோதும் விட்டு கொடுக்கவே மாட்டார். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்கப்பா. உங்களை மானத்தோட மரியாதையோட உண்மையோட வாழ வைக்கிற சத்தியத்தை எனக்கு போதித்து கொண்டே இருப்பார். எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க. என்ன மானம் மரியாதை உண்மையோட வாழ வைக்கிற சத்தியத்தை கேட்க பண்ணிட்டே இருப்பாரு. இதுக்கு எதிராக ஒன்று நான் என் வாழ்க்கையில செய்யறேன்னா அதை கரெக்ட் பண்ண, அந்த சத்தியம் எனக்கு கரெக்ட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, இந்த வாலிபன் மேல நான் எவ்வளோ அக்கறையா இருக்கிறேன்றதை பாரு. யூ மஸ்ட் see the concern that God has for this young man who will become a slave. இவன் அடிமை ஆயிடுவானே. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அடிமை என்பது ஒரு காரியத்தை சுதந்திரமா செய்ய. நீங்க எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேணாலும் உங்க கையில பணம் வரலாம், ஆனா நீங்க அடிமையா இருக்கிற வரைக்கும் அந்த பணத்தை சுதந்திரமா உங்களால உபயோகப்படுத்த முடியாது. நிறைய சம்பாதிக்கலாம், ஆனா இன்னும் நான் அடிமையா இருக்கிறேனா, அது சுதந்திரம் அல்ல. அது பிரச்சனைகளை வாழ்க்கைக்குள்ள உண்டாக்குற நிலையில் தான் நான் வச்சிருக்கிறேன். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த காரியத்தை நமக்கு சொல்லி கொடுத்து அந்த வாலிபனுக்கு ஆண்டவர் அக்கறை கொள்வார்னா எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு என்னை மேலேயும் கர்த்தர் மிகப்பெரிய அக்கறையை வச்சிருக்கிறார் என்று நம்புறவங்க கையை வச்சு சொல்லுங்க. என் மேலே, என் குடும்பத்தின் மேலே, என் சந்ததி மேலே கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அக்கறை உள்ளவராக இருக்கிறார். என்ன அக்கறை உள்ளவர்னா, நான் எதுலையுமே அடிமையாக இருந்துடக்கூடாது. கடனின் நிமித்தமாக உண்டாகிற அந்த பிரச்சனைக்குள்ள நான் மாட்டிக்கிட்டு தவித்து கொண்டு இருக்கிற ஒரு நிலையில் நான் இருப்பேனா, இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அன்னைக்கு எலியாவை எல்லா வேலையும் நிற்க வச்சு இந்த வாலிபனுக்காக நீர் அவனை ஒரு அன்யூஷுவலான ஒரு மிராக்கலை செய்ய வச்சிரு ஆண்டவரே. இன்னைக்கு உம்மை நம்பி நான் வந்திருக்கிறேன்ப்பா, எனக்காக என் வாழ்க்கையில் இறங்கி எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவர். எத்தனை பேர் கை உயர்த்தி கேட்க முடியும்? உங்கள் தேவைகள் நடுவே இன்னைக்கு பல பிரச்சனைகளில் வந்திருக்கலாம், பல தேவைகளோட வந்திருக்கலாம், பல நெருக்கடியோடு வந்திருக்கலாம். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அன்றைக்கு அந்த வாலிபனுக்காக எல்லா வேலையும் நிறுத்திட்டு அவனுக்கு அற்புதம் செய்ய இறங்கி நீர் வேலை செஞ்சிரு. அதே தேவன் நான் சேவிக்கிற என்னுடைய ஆண்டவர் எனக்காக என் பட்சத்தில் நின்று எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய உம்மால முடியும் என்று நம்புறவங்க கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. உங்களுக்காக நிப்பார், உங்களுக்காக கர்த்தர் நிப்பார். பகலம் பார்த்து உங்களுக்காக கர்த்தர் யோசுவா என்கிற ஒரு மனுஷனுக்காக சூரியனே நிறுத்தினாராம். நான் சொல்றேன், உங்களுக்காக கர்த்தர் நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்ய கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? ஏன்னா அதுல என் மானம் மரியாதை உண்மை அடங்கி இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். என் மானம் மரியாதை உண்மை போச்சுன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? எவ்வளவு பெரிய ஒரு அவமானம். இன்னைக்கு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், என் மானம் மரியாதையே போயிருச்சே, இனி நான் எப்படி இந்த காரியத்தில் மீள போறேன்? கர்த்தர் சொல்றாரு, அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு அற்புதத்தை பண்ணி காட்ட அவர் வல்லவராக இருக்க. அதே இடத்துல எங்க நான் மானம் மரியாதை இழந்தனோ அதே இடத்துல கர்த்தர் என்னை எல்லா மகிமையினாலும் எல்லா கணத்தினாலும் என் தலையை நிமிர செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப அவர் அட்ரஸ் பண்றதுக்கு கொஞ்சம் நான் இடம் கொடுக்கணும் பாருங்க. இது இவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாக்குதா? என் மானம் மரியாதை என் உண்மை அடங்கியிருக்கா? நான் வாங்கினதை திருப்பி கொடுக்கலனா, நான் கடன் பட்டிருக்கிறத கடன் செலுத்தி முடிக்கலனா, அதில் என் மானம் மரியாதை உண்மை அடங்கி இருக்குன்றதை நான் விளங்கிக்கிட்டேனா, ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே இந்த கடன்லேருந்து நான் வெளியே வர்றதுக்கு நீர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும் ஆண்டவரே. அவன் வெட்டி போட்டான், நான் பாருங்க, ஒரு மரத்துண்டை வெட்டி போடுறான், ஒரு ஸ்டிக்கை வெட்டி போடுறாரு, கோடாரி அப்படி சும்மா பாப்பாயிட்டு உள்ளே போயிடல. அதுக்குற அற்புதம் தானே. கண்ணுக்கு முன்னாடி கோடாரி விழுந்து தண்ணிக்குள்ளே போயிடுச்சு, கண்ணுக்கு தெரியல. இப்போ இவன் போட்டவன் டபக்குன்னு அது அப்படியே பாப்பாயிட்டு அப்படியே உள்ளே போயிருக்கலாமே.
என்ன சொல்லியிருக்கலாம் அவன்? ஆமாம், நான் இப்படி ஒரு பிரச்சனையில் இருந்தேன், கத்த திடீர்னு வர வச்சு, அப்போ தப்புன்னு போயிடுச்சு. ஆனால் பார்த்த அற்புதத்தை ஆண்டவர் சொல்கிற, நீ அற்புதத்தை பார்க்குறவன் மாத்திரம் இல்லை, அற்புதத்தை கையை நீட்டி எடுக்கிறவனா அவனை மாற்றுவேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, அற்புதத்தை கையை நீட்டி எடுக்கிறவனா கத்தர் மாத்த. அதான் சொல்கிறேன், அதான் அந்த வசனம் அங்கே போட்டிருக்கு பாருங்க. அந்த கோடாரி வந்து மிதக்குதான், யோசிச்சு பாருங்க, அப்படியே மிதக்குது, அப்படியே கோடாரி. இன்னைக்கு சிலர்லாம் இப்போ உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு கோடாரி வந்து மிதக்குதான், என்ன பண்ணுவீங்க? அந்த கோடாரி வச்சு நான் என்ன பண்ணுறது பாஸ்டர்? அந்த இரும்பு வச்சு நான் என்ன பண்ணுறது? வந்தால் கூட நான் தட்டி விட்டுறது, போ, தேவையில்லை. நான் கேட்குறேன், திடீர்னு ஆண்டவர் வந்து ஒரு தங்க கட்டியை மிதக்க வச்சாருன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாம் பாஞ்சி உள்ள விஷயத்துக்கு தான் சிரிப்பு வருது, பார்த்தீங்களா? நான் சொல்கிறேன், இன்னைக்கு எந்த பிரச்சனையில் ஆழமாக மாட்டியிருக்கிறீங்களோ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவதற்கான அற்புதத்தை மிதக்க பண்ணுவார். அதை கை நீட்டி எடுக்க வைப்பார். கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கையை நீட்டி எடுக்க வைப்பார். அதை உங்களுக்காக மிதக்க பண்ணுகிற தேவன். எப்படி ஆகும்? அவரால கூடாதது ஒன்றுமே கிடையாது. அப்போ இதை அட்ரஸ் பண்ணணும் பாருங்க, சால்வ் பண்ணணும். அன்சால்வ்டாக இருந்துச்சுன்னா இட் வில் பிரிங் கிரேட் டிஃபிகல்டிஸ் இன் லைஃப். அதனால தான் ஆண்டவர் அதை அட்ரஸ் பண்ணுறாரு. இந்த பிரச்சனையை நான் அட்ரஸ் பண்ணலன்னா, அன்னைக்கு எலிஷாவை நிறுத்தி, எல்லா வேலையும் நிறுத்தி இந்த விஷயத்தை எலிஷா அட்ரஸ் பண்ணாமல் போயிருந்தானா, இந்த வாலிபனுடைய மானம், மரியாதை, அவனுடைய உண்மை, அதுக்கப்புறம் போய் அங்கே நின்று எப்படி அவன் ஊழியம் செஞ்சிருக்க முடியும்? யோசித்து பாருங்க. கர்த்தர் இதை செய்வார், அதை செய்வார், எப்படி சொல்றது? நான் சொல்றேன், ஒரு கிறிஸ்தவனாய் கிறிஸ்துவுக்காக வாழ்வதையும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் மேல் அக்கறையாக இருக்கிறார். அதான் சொல்றார், மிதக்க வைக்கிறது மாத்திரம் இல்லை, நான் கண்ணால் பார்க்கறது மாத்திரம் இல்லை, கையை நீட்டி எடுக்கும்படி அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அதான் தீர்வு. ஆனால் இதை அட்ரஸ் பண்ணாமல் போகும்போது நான் கர்த்தரை நம்பி கர்த்தரிடத்துல திரும்பி யோசித்து பாருங்க, இந்த வாலிபன் கூட இருந்த எலிஷாவை அவன் நம்பி, இவர் தேவ மனுஷன், இவர் மூலமாக ஏராளமான அற்புதம் நடந்திருக்கு என்று இந்த மனுஷங்கிட்ட, ஐயோ என் ஆண்டவனே நான் என்ன செய்வேன் என்று அவன்கிட்ட கேட்காம, தான் பலத்தை நம்பி, தான் திறமையை நம்பி அவன் அங்கேருந்து அப்படியே டப்புன்னு தண்ணிக்குள்ளே குதிச்சிருந்தானா? நான் சொல்கிறேன், அவன் என்ன தேடி இருந்தாலும் அந்த இரும்பு அவனால் பண்ணியிருக்க முடியாது, கோடாரியை கண்டுபிடிச்சிருக்க முடியாதுங்க. சில நேரம் அப்படிதான், நம்ம பிரச்சனைகளுக்கு, ஆழமான பிரச்சனை, நம்ம என்னமோ அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம், எல்லா முயற்சியும் நமக்கு அது தெரியும், அவங்கள பார்க்கலாம், இவங்கள பார்க்கலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கே போய் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் உங்களால் அதுலேருந்து விடு வைக்கப்படவே முடியாது. எத்தனை பேர் நம்புகிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் எனக்கு அற்புதம் செஞ்சாதான் எனக்கு விடுதலை. சொல்லுங்கள் கையை உயர்த்தி, இயேசுவே நீர் எனக்கு அற்புதம் செய்தாதான் அதில் எனக்கு என்ன உண்டாகிறது? விடுதலை வரும். அது மிதக்கிறத நான் மாத்திரம் இல்லை, கூட இருக்கவங்களாம் பார்ப்பான். இவன் மூழ்கிடுவான், இவன் அவ்வளோதான், இவன் சாப்டர் க்ளோஸ் அப்படி நினைக்கும் போது ஆண்டவர் உங்களை மிதக்க பண்ணுவார், உங்களை எழும்பி நிற்க வைப்பார், கண்மலையின் மேலே நிறுத்துவார், அநேகருடைய கண்கள் பார்க்கும்படி செய்வார், கர்த்தரை துதிக்கும் புது பாட்டை உங்கள் வாயில் வைப்பார். சொல்லுவீங்க, ஆண்டவர் என்ன ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் என்னுடைய கடனிலிருந்து என்னை விடுவித்திருக்கிறார், என் பிரச்சனையிலிருந்தெல்லாம் கர்த்தர் என்னை விடுவித்திருக்கிறார் என்கிற பாட்டை வாயை திறந்து பாடும்படி தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் என்ன செய்வார்? இப்போ இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாமல் போனால் இதனால நடக்கும். அதை தான் இன்றைக்கி காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா இது கொஞ்சம் சீரியஸாக நம்முடைய லைஃப்பில் டீல் பண்ண வேண்டிய ஒரு காரியம். when this debt problem is not solved, when it is unaddressed, அது வந்து it will create great difficulties in every individual's life. எப்படியெல்லாம் அது பெரிய கஷ்டத்தையும் எப்படியெல்லாம் அது தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றத ஒரு சில காரியங்களை வேகமாக நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க வரேன். முதலாவது, இந்த கடன் என்கிற பிரச்சனை என்னத்தை கொண்டு வருதுன்னா, மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள அதை அட்ரஸ் பண்ணாமல் அதை தீர்வுக்கு கொண்டு வரக்கூடிய தேவனுடைய அற்புதம் உங்களுக்கு நடக்கலைனா என்ன நடக்கும்னா, அது என்ன அளவு கொண்டு போகணும்னா, கவலைகளையும் பதட்டங்களையும், ஆங்ஸைட்டியை கிரியேட் பண்ணும் வாழ்க்கையில்.
பாருங்க, இந்த ஆங்ஸைட்டி என்பது ஏதோ சங்கிலினால கட்டப்பட்டிருக்கிறது தான் ஒரு கட்டுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த கவலையும் என்ன, இந்த அழுத்தமும் இருக்கு பாருங்க, இது ஒரு கட்டு, அநேகரை கட்டி போடுகிற ஒரு சங்கிலி போல இருக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள. இன்னைக்கு சமுதாயம் பாருங்க, இன்னைக்கு இந்த உலகத்துல எது நிரம்பி இருக்குன்னா கவலை நிரம்பி இருக்கு. கவலைக்கு பஞ்சமே கிடையாது. எந்த சமுதாயத்துக்கு போனாலும் கவலை எல்லா மனுஷனையும் வாட்டி எடுக்குது. ஆண்டவர் மனுஷனுடைய மனதை கவலை வாட்டி எடுப்பதற்காக மனுஷனுடைய மனதை ஆண்டவர் உண்டாக்கல. ஆனா இன்னைக்கு மனுஷனுடைய மனதுக்குள்ளேயும் இருதயத்துக்குள்ளேயும் அவனை அறியாமலே பல கவலைகள் போய் அவனுக்குள்ள உட்காருது. ஆங்ஸைட்டி ஆயிடுறோம். We become more anxious about so many things, and one of the main thing we are anxious about is when we cannot come out from the problem of debts. கடன் என்னும் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாம இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கு பாருங்க, அது பயங்கரமான கவலையை ஒரு மனுஷனுக்குள்ள உண்டாக்குது. இன்னைக்கு இந்த கவலை ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவனால நிம்மதியா இருக்க முடியல, தூங்க முடியல, ஒரு காரியத்தை நிதானமா செய்ய முடியல, தெளிவோட செய்ய முடியல. இன்னைக்கு இப்படிப்பட்ட மக்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள் என்பதை அறிந்த பல நாடுகளில் நீங்க கவனிச்சீங்கன்னா என்ன செய்யறாங்கன்னா 24/7 ரெஸ்டாரண்ட்டை வச்சிருக்கிறான், பார் வச்சிருக்கிறான், என்டர்டெயின்மெண்ட் சென்டரை வச்சிருக்கிறான். ஏதை வச்சிருக்கிறானா, இப்படி தூங்க முடியாம கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற மனுஷர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இப்படிப்பட்ட இடம் தேவைப்படுது என்பதை உலகம் அறிந்து உலகம் அதை செய்கிறது. அதை எதற்காக செய்கிறான்? கவலைப்படுறவனுக்கு விடுதலை உண்டாக்குறதுக்கா? இல்லை, கவலைப்படுகிறவனை வைத்து எப்படி ஆதாயம் பண்ணலாம், கவலைக்கான தீர்வை உண்டாக்கல. இன்னைக்கு நிறைய நாடுல கவனிச்சு பாருங்க, 24/7 ரெஸ்டாரண்ட், 24/7 பார், 24/7 என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. ஏன்னா எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் தூங்க முடியாமல், வாழ்க்கையில் நிம்மதி இல்லாம இருக்கிறவர்கள் தேடி ஓடுகிற பல இடங்கள். அவங்க நினைக்கிறாங்க இங்க போனா நமக்கு தீர்வு கிடைக்கும். நான் சொல்றேன், மனுஷனுக்கு தீர்வை கொடுக்கிறவர் ஆண்டவர் ஆகிய இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் உலகத்தில் போங்க, உங்களுக்கு 24/7 ரெஸ்டாரண்ட் இருக்கு, 24/7 என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, போங்கலாம் சொன்னாரு. அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வர, நான் உங்களுக்கு. நமக்கு தெரியும், ஆனா வரமாட்டோம். நம்ம எங்கே ஓடுறோம்? நம்ம பிரச்சனைக்கு தீர்வை உண்டாக்க பல இடங்கள் தேடி. அது என்ன பண்ணுது? தீர்வை உண்டாக்கல, இருக்கிற பிரச்சனையில் இன்னும் கொஞ்சம் கவலையை ஏற்றி விடுது. இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஊர்லயும் அந்த கலாச்சாரம் வந்திருக்கு. சென்னை பட்டணத்தில் அந்த கலாச்சாரம், 24 மணி நேரம் பார், 24 மணி நேரம் ரெஸ்டாரண்ட், 24 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட். ஏன்னா இன்னைக்கு ஜனங்க நிம்மதி இல்லாம, தூக்கம் இல்லாம, வாழ்வதற்கு வழி தெரியாம, எப்படியாவது இந்த ஒரு நாளை போக்குறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்குமா, எங்கேயாவது இருக்குமா இடம் என்று தேடி ஓடுகிற மக்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள். ஏன்னா கவலை ஒரு மனுஷனை வாழ்க்கையில அவன் செலுத்த வேண்டியதை செலுத்த முடியாமல் தவிக்கும் போது மனுஷன் போய் இன்னும் தன்னை கவலைக்குள் ஆக்கக்கூடிய காரியத்துக்குள்ளதான். இதற்காக கர்த்தர் மனுஷனை உண்டாக்கி, இந்த மனதை கர்த்தர் உண்டாக்கி, ரட்சிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையும் உட்கார்ந்து நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பேன்னா, எனக்கு என் பிரச்சனையிலேருந்து வெளியே வர எனக்கு தீர்வு இல்லையே, கடன்லேருந்து வெளியே வரதுக்கு வழி இல்லையே, நான் என்ன செய்ய போறேன், இப்படியே புலம்பிட்டு இருக்கிற ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன்னா, இல்லை இல்லை, அற்புதம் செய்கிற தேவன் இன்றைக்கும் என்னோட கூடவே இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, அற்புதம் செய்கிற தேவன் என் கூட இன்றைக்கும் அவர் என் கூட இருக்கிறார். நான் அவரை நோக்கி பார்க்கணும். சொல்லுங்க, நான் அவரை. ஒரு வசனத்தை வாசிப்போம் பாருங்க, சங்கீதம் 55ஆம் சங்கீதம், 55ஆம் சங்கீதத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க, 22ஆம் வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை, எல்லாரும் எடுங்க, எல்லாரும் எடுத்து வாசிங்க, சொல்லியிருக்கு பாருங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை சஸ்டெயின் பண்றவர் அவர்தான். உலகம் கொடுக்கிற என்டர்டெயின்மெண்ட் உங்களை சஸ்டெயின் ஆக்காது. அது கொஞ்ச நேரம் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி சூதிங்கா இருக்கும், அப்படியே. அதுக்கப்புறம் பேதான். நான் சொல்ல புரியுதா? சஸ்டெயின் பண்றவர் கர்த்தர் ஒருவர் தான். கையை உயர்த்தி சொல்லுங்க,
என்னை சஸ்டெயின் பண்றவர், என்னை ஆதரிக்கிறவர், என்ன சொல்லுங்க, கை உயர்த்தி, என்ன ஆதரிப்பார். சொல்லுங்க வாய்த்தன, கர்த்தர் என்ன செய்வார்? என்ன ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தாங்க நம்ம ஆண்டவர். நான் தள்ளாடிட்டு வரலாம், ஆனால் இங்கேருந்து போகும்போது தள்ளாடிக்கிட்டே போகக்கூடாது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? மனம் தள்ளாடிக்கிட்டே இருக்கு, வாழ்க்கை தள்ளாடிக்கிட்டே இருக்கு. இங்கே வந்தா நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஸ்திரமாக்குவார். இந்த சத்தியம் உங்களை ஸ்திரமாக்கும், எழும்பி நிற்க வைக்கும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த சத்தியம் என்ன எழும்பி நிற்க வைக்கும். தள்ளாட மாட்டேன். சொல்லுங்க கையை உயர்த்தி, நான் தள்ளாட மாட்டேன். என்னை கர்த்தர் நிலைத்து நிற்க பண்ணுகிற ஒரு தேவன் என் கூட இருக்கு, ஆதரிக்கிறவர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வை. இதை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? இதுல நான் எப்படி நான் உட்கார்ந்து தீர்வுக்கு நான் என் மண்டையை போட்டு உடைக்காம, ஆண்டவரே இந்த பாரத்தை உங்க மேல வைக்கிறேன், இதுல இருந்து நான் வெளியே, ஏன்னா என் மானம் மரியாதை உண்மை இதுல அடங்கி இருக்குன்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே. இதுல நான் வெக்கப்படக்கூடாது. இதில் நான் வெக்கப்பட்டா நான் மட்டும் வெக்கப்படலாம் ஆண்டவரே, நீரும் அதில் வெக்கப்பட முடியும். நான் ஆண்டவரே உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன், உமக்கு அவமானம் வரக்கூடாது. நான் உமக்காக வாழ்றேன், உம்மை மகிமைப்படுத்துறதுக்காக வாழ்றேன். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட எண்ணங்கள், இந்த கவலை என்கிற எண்ணங்கள், கடன் நிமித்தமா உண்டாகிற பிரச்சனையினால உண்டாகிற எண்ணங்கள் இருக்கு பாருங்க, இது உள்ள வந்து மனுஷனை கவலைக்குள்ளவனா மாத்துது பாருங்க. ஒரு உதாரணம் சொன்னா விளங்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். இது நிறைய பேரோட நீங்க மாட்டுது பாருங்க. அதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட வரணும். கர்த்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பிரச்சனையை விசாரிக்க கர்த்தர் உங்க பக்கத்துல இறங்கி வேலை செய்வார். தாமதிக்க மாட்டார். சொல்லுங்க வாய்த்த, அந்த கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? தாமதிக்க மாட்டார். விரைந்து வந்து எனக்கு சகாயம் செய்வார். கையை வாய்த்து சொல்லுங்க, எனக்கு என்ன செய்வாரு? விரைந்து வந்து. அந்த விரைந்து வந்து எவ்வளவு ஃபாஸ்ட் தெரியல, மின்னலை காட்டிலும் ஃபாஸ்ட். விரைந்து வந்து கர்த்தர் நன்மை செய்வார். உங்க சொந்த கார்ல போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு எதிர்பாராத விதத்தில் ஒரு விபத்து நடக்குது. உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் காருக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன செய்வீங்க? கொஞ்சம் நேரம் அதை பார்த்து என்ன பண்ணுவீங்க? கவலைப்படுவீங்க. சே, கொஞ்சம் பிரேக் அமுக்கணும், வேணும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அமுக்கியிருந்தா கொஞ்சம் நின்றுருக்குமே, கவலைப்படுவீங்க. என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் கொண்டு போய் என்ன பண்ணுவோம்? ஷோரூமில் விடுவோம். மெக்கானிக் ஷெட், கரெக்ட் தான், மெக்கானிக் ஷெட்டில் விடுவோம். என்ன செய்வோம்? கொடுத்துட்டு நம்ம தான் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்போம்ல காருக்கு. இப்போ தான் பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ்லாம் வந்துருச்சு. அந்த இன்சூரன்ஸுக்கு போட்டுட்டு என்ன பண்ணுவோம்? போய் அவர் 500 ரூபாய் கொடுத்தா போதுன்றான். அது எவ்வளோ பெரிய டேமேஜ் ஆனாலும் என்ன பண்ணுறான்? இன்சூரன்ஸ்காரன் ரெடி பண்ணி கொடுத்தான். ரெடி பண்ணி கொடுத்து வந்த உடனே கார் புதுசாக இருக்கிறத பார்த்தோன்னு கவலைலாம் போயிடுதா? ஹலோ, போதா இல்லையா? இன்னும் தொட்டு பார்த்து, சொட்டையை தொட்டு பார்த்துட்டு அந்த டேமேஜ் தொட்டு ஐயோ அப்படி போயிடுது கவலை. இப்போ நான் கேட்குறேன், இதே காரியம் நீங்கள் உங்கள் நண்பன்கிட்ட இருந்து ஒரு காரை வாங்கிட்டு போகிறீங்க. அதே போல் ஒரு விபத்து நடக்குது, உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் கார் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ அந்த செய்தியை உங்கள் நண்பன்கிட்ட சொல்கிறது உங்களுக்கு எவ்வளோ கவலை இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஐயோயோ, என்னை நம்பி கொடுத்தானே, இப்படி அவன் ரொம்ப கண்ணுங்கருத்துமா பார்த்த காரை கொண்டு போய் இப்படி டேமேஜ் பண்ணிட்டேனே. தயங்கி தயங்கி கவலைப்பட்டு ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னு வச்சுங்க. சொன்ன பிறகு நீங்கள் என்ன சொல்லுவீங்கப்பா? நீ இன்சூரன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணாத, நான் மொத்த காசை, அது எவ்வளோ லட்சமானாலும் நான் பண்ணுறேன், அத்தனை ரூபாவே நான் கொடுத்து நானே நீ சொல்கிற உன்னுடைய என்ன கார் ஷோரூம்லேயே நான் கொடுத்து ரெடி பண்ணுறேன்ப்பா அப்படி நீங்கள் அவ்வளோ லட்சம் பணம் போட்டு கொடுத்து நீங்கள் உங்கள் சொந்த பணத்தை கொடுத்து செலவு பண்ணி அதை புதுசாக்கி கொடுத்தா கூட அடுத்த முறை உங்கள் நண்பரையும் அவன் காரியம் பார்க்கும்போது இந்த கவலை வருமா வராதா? அதை காட்டிலும் மோசமான கவலை உண்டு பண்ணுகிறது தான் இந்த கடனினால் உண்டாகிற பிரச்சனை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படுத்தும் என்பதை உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அடிமை ஆயிடக்கூடாது, நான் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கு நீ அடிமையா இருக்கக்கூடாது, நீ சுதந்திரமான இருக்கணும். தேவனுடைய காரியத்தை செய்ய, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட, தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிற குடும்பத்தை தேவனுடைய மகிமைக்காக கட்டி எழுப்ப, இதில் ஆண்டவர் என் பட்சம் நின்று நான் எந்த பிரச்சனையில், எந்த கடன் என்கிற பிரச்சனையில் அது எனக்கு உண்டாக்குற கவலைகள் எல்லாம் மேற்கொள்ள கர்த்தர் என் பட்சம் நின்று எனக்கு உதவி செய்வார். கையை சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சம் நின்று எல்லா
அவர் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும், நான் என் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த 5 சத்தியம் சொன்னேன். அதுக்கு பிறகு தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு இப்போ ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது இந்த கடனினால் உண்டாகிற பிரச்சனை என்ன விளைவை உண்டாக்குனா, ஒன்று கவலை உண்டு பண்ணுது, ரெண்டாவது விவாகமான தம்பதிகளுடைய உறவையே விவாகரத்துக்குள்ள கொண்டு போகுது. விவாகத்தை தேவன் ஏற்படுத்துறார். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது என்று சொல்லுகிறார். இணைந்து ஆளும்படி கணவன் மனைவியை கர்த்தர் ஒன்றாக்குகிறார். ஆனா இந்த கடன் உள்ள வந்து ஒரு மனுஷனை தன் வீட்டுக்கு செய்ய வேண்டிய காரியம், தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய வீட்டுக்கு மாதந்தோறும் கட்ட வேண்டிய பில்லை அவனால கட்ட முடியாம போகும்போது அந்த பொருளாதாரத்தில் ஒரு சரிவு வரும், அதனால உண்டாகிற ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கு பாருங்க, அது உறவை, கணவன் மனைவி என்கிற உறவை விவாகரத்து அளவு கொண்டு போயிடுதான். நான் ஒரு ஆர்டிக்கல் வாசித்தேன் பாருங்க, அதில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்துச்சு. இது ஹேப்பன் இன் 1988. 1988ஆம் வருஷத்தில் அமெரிக்கா தேசத்தில் ஒரு சர்வே எடுத்தாங்களாம். ரியல் சாம்பிள் எடுத்து அந்த ரியல் சாம்பிளை ரொம்ப அற்புதமாக அது பல வருஷம் அதை வந்து தே வென்ட் த்ரூ தட் ரிசர்ச்ன்றாங்க. கிட்டத்தட்ட 13 லட்சம் விவாகமான தம்பதிகள் நடுவே எடுக்கப்பட்ட ஒரு சர்வே. கடைசி அந்த சர்வேல சொல்றாங்க, இந்த 13 லட்சம் விவாகமான கணவன் மனைவனுடைய வாழ்க்கையின் உறவு விவாகரத்தில் முடிந்திருக்கு ஏறக்குறைய 50%. அப்படின்னா 6,50,000 தம்பதிகள் விவாகரத்து பண்ணுகிறார்களாம். அந்த விவாகரத்து நடந்ததின் காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபினான்ஷியல் டெப்ட்ஸ், பொருளாதாரத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட கடன். அந்த கடன் நிமித்தமா வாழ முடியாது, இனி நான் இந்த மனுஷனோட இனி நான் இந்த மனுஷியோட நான் வாழ முடியாது என்று அவர்கள் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட கடன் நிமித்தமா விவாகரத்து செய்ய வேண்டியதாய் மாறுகிறது. இது நீங்க நம்ம நினைக்கலாம், இது அமெரிக்காவில் தானே. இன்னைக்கு 2025ஆம் ஆண்டு, இன்னைக்கு எத்தனை % இருக்குன்னு யோசித்து பாருங்க. கண்டிப்பா 90, 99 குறம் போயிருக்கோம். நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம், கல்லானாலும் புருஷன் டேஷ் டேஷ் எல்லாம் சொல்லிக்கிட்டு கடனோ உடனோ எதுனாலும் என்ன பண்ணணும், புருஷனோட வாழணும், மனைவியோட வாழ்வாங்க. ஆனால் நிம்மதி இருக்குமா, சந்தோஷம் இருக்குமா? புருஷனை பார்த்தா சிரிப்பு வருமா மனைவிக்கு? மனைவியை பார்த்தா புருஷனுக்கு சிரிப்பு வருமா? வந்தாலே பாம்பும் கீரிப்புள்ளையமா தான் இருப்பாங்க. அவர் அங்கே வராருன்னா இவங்க எப்படி இருப்பாங்க? ஏன் இந்த யோசிச்சு பாருங்க, இந்த பொருளாதார கடன் கணவன் மனைவியுடைய வாழ்க்கைக்குள்ள வரும்போது அது அவங்கள வாழ்நாள் முழுவதும் டென்ஷனாகவே இருக்க வைக்குது. டென்ஷன்லேயே வாழ்றாங்க. 2 டென்ஷன் பார்ட்டி சேர்ந்தா அந்த ஹை வோல்ட்ல என்ன ஆகும்? ஒன்று ஒரு நாள் கண்டிப்பா டம்முன்னு வெடித்தே தீரும். நான் நிறைய இந்த இளம் தம்பதிகளோட பேசுவோம் பாருங்க. இளம் தம்பதிகளோட பேசும்போது கல்யாணம் பண்ணுறதே கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணுறான். அதை பெருமையா கடன் வாங்கி நான் எத்தனை லட்சம் வாங்கி 2000 பேர் பிரியாணி சாப்பிட்டு 2000 பேர் சாப்பிட்டதில் உனக்கு பில்லுக்கு வந்துச்சா? 2000 பேர் விட்ட ஏப்பத்தில் நீ பெரிய ஏப்பத்தில் உட்காந்துருக்கிற. கல்யாணம் தான் கடனில் வாங்கி பண்ணன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை பிறந்தா அதுக்கு முதல் பிறந்த நாள் 2000 பேரை கூப்பிடலாம், ஒரு 500 பேரையாவது கூப்பிடனால எனக்கு ஒரு மானம் மரியாதை. ஒரு 500 பேரை கூப்பிடணும். 500 பேரை கூப்பிடணும்னா 500 பேருக்கு பிரியாணி எத்தனை லட்சம் வாங்கணும்? இன்னும் கல்யாணுக்கு வாங்கின கடனை கொடுத்து முடிக்கல, இப்போ அதுக்குள்ள இன்னொரு கடன் குட்டி போடுது. வாழ்நாள் முழுவதும் கடன்லேயே வாழ்க்கை ஓடணும். நான் சொல்றேன், அது சுதந்திரம் அல்ல, அது அடிமைத்தனம். இது என்ன மாதிரி பிரச்சனையை கணவன் மனைவிக்குள்ளே உண்டாக்குன்றதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும். சிலர் ஏற்கனவே அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் போயிட்டு இருக்குது பாஸ்டர், ஹை டென்ஷனில் போயிட்டு இருக்குது, வீட்டில் எப்போ ஃபியூஸ் போகணும் தெரிய மாட்டுது அப்படின்னு இருக்கிறீங்களா? நான் சொல்லுவேன், சிலர் விவாகம் ஆக போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம், வாலிப பிள்ளைங்க விவாகம் ஆக போகிறவங்களாம் சொல்லுவேன், கடன் பக்கமே உன் தலை இருக்கக்கூடாது.
கடனை வாங்கி செய்யணும், கடனை பட்டு கடனை உடனே சொல்றது, கடனையாவது உடனையாவது பட்டு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை. ஆமா, கடனை உடனே பட்டு நீ கல்யாணம் பண்ணிட்டு வச்சிருவோமா, அப்புறம் கடனையும் உடனையும் பட்டு அவங்க படுற பாடு இருக்கு பாருங்க. சில நேரம் பாருங்க, வெளிநாட்டிலலாம் ஒரு நல்ல கலாச்சாரம் வச்சிருக்காங்க. என்னன்னா, நம்ம ஊர் மாதிரிலாம் 2000 பேர் 3000 பேர்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்றதே கிடையாது. குடும்ப மக்களை ஒரு மிஞ்சி போனால் ஒரு 30 பேர் 50 பேர் மேலே வந்தால் அது பெரிய க்ரௌடு. அங்கே அந்த 50 பேர் வர்றதுக்கும் அவங்க ரிசர்வ் பண்ணணும். நான் கல்யாண கதையை சொல்லிட்டுக்கிற மாதிரி இது. அப்படி ரிசர்வ் பண்ணி அவங்க வேண்டியவங்கள கூப்பிட்டு மனசார அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறாங்க, கடனுடன் இல்லாமல் செய்கிறாங்க. நம்ம ஊரில் எப்படி இந்த பழக்கம் வந்துச்சு? நம்ம அப்படி ஒருவேளை நம்ம வெறும் 50 பேரை கூப்பிடுவோம், சரி கஞ்ச பிஸ்னாரி ஆகிறான் பாயவன் சொல்லிட்டு போகிறாங்க. நீ சொல்ற மாதிரி நான் கஞ்ச பிஸ்னாரியா இருக்கிறேன்ப்பா, ஆனா மனசுல தாராளமா செய்யற உள்ளத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு. தாராளமா செய்யும்படி கர்த்தர் பொருளாதாரத்தையும் என்கிட்ட என்ன செய்வாரு, கொடுப்பாரு. அதான் கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்படி கடனுடன் பட்ட ஒரு மனைவி வீட்டில் இருக்குன்னு வைங்களேன். இவர் ஐயா ஜம்முன்னு காலில் போட்டு சட்டை பேண்டை போட்டு இவர் கிளம்பி போயிடுவார். பைக்கில், மோட்டர் பைக்கில் புர்ன்னு கிளம்பி போயிடுவார். போனார்னா வீட்டில் தினந்தோறும் கடன் கொடுத்தவன் வருவான் பாருங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டோனில் பேசுவான். பார்த்துருக்கீங்களா? அவன் டோனை ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நாள் இன்னைக்கு இந்த டோனு, நாளைக்கு அந்த டோனு, அடுத்த நாள் இந்த டோனு, அப்படியே டோனு கேட்க கேட்க வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு பிபிலாம் ஏறி போய் கண்ணு மூக்கெல்லாம் அப்படியே பிதுங்கி நிற்கும். ஐயா வீட்டுக்கு வருவார். வந்தவொடனே என்ன கம்ப்ளைண்ட் பண்ணி, என்னை பார்த்து சிரிக்கவே மாட்றா பாஸ்டர். கண்ணையும் மூக்கையும் பிதுங்குற அளவுக்கு பண்ணது யாரு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் ஒண்ணுமே பண்ணல பாஸ்டர், ஏன் தான் அப்படி இருக்கிறா அப்படின்னுவாங்க. நான் சிலரோட பேசுவோம் பாருங்க. சில தம்பதி சொல்லுவேன், பண்ணாத, கடன் வாங்காத, கர்த்தர் ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? நீ இணையணும்னு நினைக்கிறத காட்டிலும் உன்னை இணைக்கணும்னு நினைக்கிறவர் கர்த்தர். அவர் உங்களை இணைக்கும் போது உங்கள் தேவைகளை காத்திருப்பா, நன்மை செய்வார், உனக்கு ஒரு அற்புதத்தை மெதக்க பண்ணுவார், உன்னை கை நீட்டி எடுக்க வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கான அற்புதத்தை கர்த்தர் மெதக்க பண்ணுவார், கையை நீட்டி என்னை எடுக்க வைப்பார்ன்றவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீ பண்ணாதனா என்ன சொல்லுவான் தெரியுமா? பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகிட்டு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பார்க்க முடியல பாஸ்டர். இன்னைக்கு நமக்கு சிரிப்பா இருக்கு. இதுதான் நாட்டு நிலைமை, இதுதான் ரியாலிட்டி ஆஃப் லைஃப். நான் பிரசங்கிக்கிறது வாழ்க்கையில் நடக்கிற ரியாலிட்டியை பேசுகிறேன். இதை சரி செய்ய ஆண்டவர் வச்சிருக்கிற தீர்வுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வரணும். இப்படி வாழ்கிற ஒரு மனுஷன் அவனுக்கு எப்படி இருக்கும்னா, ஐ எம் நாட் அட்ராக்டட், ஐ எம் நாட் வர்தி. நான் தகுதி உள்ளவன் இல்லை, நான் விரும்பப்படக்கூடியவனா இல்லை, குடும்பத்தில் எனக்கு அந்த ஒரு மதிப்பு இல்லை. ஏன்? காரணம் என்ன? இந்த கடன் என்கிற பிரச்சனையை டீல் பண்ணாமல் இருக்கிறதுனால உண்டாகிற விளைவுகள். 3வது நேரம் ஆயிடுச்சு. 3வது சொல்லியிருக்கு, கடனால் உண்டாகிற பிரச்சனையில் உண்டாகிற 3வது விளைவுகள். முதல் சொன்ன கவலை, 2வது கப்புள்ஸ் நடுவே, தம்பதிகள் நடுவே விவாகரத்தை உண்டா. அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை ஆழமாக போது பாருங்க. 3வது நீங்கள் கவனிச்சு பாருங்க, உறவுக்குள்ள அங்கே ஒரு டிவிஷனை உண்டு பண்ணு. இந்த கடன் பிரச்சனையை டீல் பண்ணலன்னா it will divide your family and your relatives. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. சில நேரம் சில வீட்டில் கவனிச்சிங்கன்னா, பிள்ளை போய் அப்பாட்ட கடன் கேட்டு வாங்கியிருப்பான். அப்பா கடன் கொடுப்பா அப்படின்னு கேட்டு வாங்கியிருப்பான். இல்லை சகோதரன் இன்னும் சகோதரன்கிட்ட கேட்டு கடன் வாங்கியிருப்பான், அல்லது சகோதரன் சகோதரிகிட்ட கேட்டு வாங்கியிருப்பான், அக்கா அண்ணங்கிட்ட கேட்டு வாங்கியிருப்பாங்க, தம்பி அக்கா கிட்ட கேட்டு கடன் வாங்கியிருப்பாங்க. கடன் கேட்டால் அது கடன் தான், கரெக்டா இல்லையா? அது நீங்கள் உங்கள் தம்பிக்கிட்ட வாங்கினதுனால அக்கா கிட்ட வாங்கினால கடன் வாங்கினோன்னா கடன் வேற மாதிரி மாறிடுமா? மாறாது.
அப்போ அப்பா கிட்ட கடன் வாங்கின புள்ள கொடுக்காத போது அப்பா வந்து கேட்பார், அப்பா ராஜா. அவர் ரொம்ப டீசெண்டாக தான் கேட்பார். சில அப்பாங்க தான் ரொம்ப வேற மாதிரி கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் கடன் தானே கேட்குறான்னு வச்சிங்க. பெரும்பாலும் பிள்ளைங்க சொல்கிற டைலாக் கவனிச்சிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? உறவுல சொல்கிற டைலாக்கு, அப்பா கிட்ட போய் கடன் வாங்கினவன் திடீர்னு அப்பா பல நாட்கள் பல வருஷத்துக்கு அப்புறம் கேட்குறான்னு வச்சிங்கப்பா, அன்னைக்கு வாங்கினே எத்தனை வருஷம் ஆச்சே, உனக்கு கொடுக்கணும்னு தோணலையா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? உடனே அப்படியே பொங்கி எழும்புவான் பையன். பார்த்துருக்கீங்களா? பொங்கி எழும்பி என்ன சொல்லுவான்? போயும் உங்ககிட்ட கடன் வாங்கினோம் பார்த்தியா, உங்ககிட்ட கடன் வாங்கினா ஒரு மூணாவது மனுஷங்கிட்ட வாங்கியிருந்தா கூட. சொல்கிறது நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன ஆகுது? உறவுக்குள்ள, ஃபேமிலிக்குள்ள டிவைட் ஆகிற காரியங்கள் நடக்குது. நல்ல கவனிங்கள். உறவு ஒன்றாக இருக்க, உறவு ஆசீர்வாதமாக இருக்க, குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய நீங்கள் காத்திருந்தா, இப்படி நம்முடைய மானம் மரியாதை நம்முடைய உண்மையை இழந்து வாழ வேண்டிய நிலைகளில் நம்ம நிறுத்த வேண்டியது இல்லையே. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய மானம் மரியாதை உண்மையை இழந்து வாழக்கூடிய நிலைக்கு நம்ம வந்து நிற்கிறோம். ஏன்னா இந்த கடன் என்கிற பிரச்சனை என்ன விதத்தில் நம்மளை கொண்டு போய் பாதிப்புக்குள்ள அடைய வைக்குது. அதை டீல் பண்ணாம போகிறதுனால கர்த்தரை சார்ந்து கர்த்தர் மேல கவலையை வைத்து, ஆண்டவரே நீர் எனக்கு நன்மை செய், என் உழைப்பை ஆசீர்வதிக்கிறவர் நீர், நான் உமக்காக காத்திருக்கிறேன் ஆண்டவரே, நீர் எனக்கு நன்மை தர வரைக்கும் நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் யாரிடத்திலும் நான் கை நீட்ட மாட்டேன், நீர் என் தேவைகளை சந்திக்க வல்லவர், நீர் என் தேவைகளை சந்திக்கும் போது உம்முடைய மகிமை உள்ள ஐஸ்வர்யத்திலிருந்து என்னுடைய குறைவை நிறைவாக்குறீரே. ஒரு மனுஷங்கிட்ட உங்க தேவை சந்திக்கப்படும் போது நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, அந்த மனுஷன் பல விதத்துல சொல்லி காட்டுகிற நிலை தான் உங்க வாழ்க்கையில ஏற்படும். ஆனா தேவனிடத்துல காத்திருந்து தேவன் கொடுக்கும் நன்மையை நீங்க பெறுவீங்கன்னா, தேவன் உங்களை அநேகருக்கு முன்பாக புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் அநேகருக்கு முன்பாக உங்களை ஆண்டவருக்கு சாட்சியான ஒரு பிள்ளையா வாழ வைப்பார். எது மகிமை? கர்த்தர் எனக்காக ஒரு அற்புதத்தை மிதக்க பண்ணணும், அதை நான் கை நீட்டி எடுக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக ஒரு அற்புதத்தை மிதக்க பண்ணணும், அதை நான் என்ன செய்யணும்? கை நீட்டி எடுக்கணும். நான் யார்கிட்டையும் போய் கை நீட்டக்கூடாது ஆண்டவரே. இந்த உணர்வை, இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் இது உண்டாக்குதா, ஆகவே நான் இதுக்கு எதிர்த்து நிற்கிறேன். இந்த விஷயத்துக்கு நான் எதிர்த்து நிற்பேன்னா கர்த்தர் என் பக்கம் நிற்பார். ஏன்னா எனக்காக ஒரு அற்புதத்தை மிதக்க பண்ணுவார், நான் கை நீட்டி அதை எடுக்க வைப்பார். நாலாவது என்ன பாதிப்பு உண்டாக்குதுன்னா, கடன் என்கிற பிரச்சனை என்ன பாதிப்பு உண்டாக்குதுன்னா, நட்பு மத்தியில், ஃப்ரெண்ட்ஷிப் மத்தியில் ஒரு டிவிஷனை உண்டாக்குது. ஈவன் அமாங் ஃப்ரெண்ட்ஷிப், this problem of debt can break friendship. நட்பை உடைக்குது பாருங்க, நட்பை சுக்குநூறு ஆக்கிடுது. நண்பங்கிட்ட போய் கை நீட்டி நம்ம கடன் வாங்கணும், கஷ்டத்தை சொல்லும் போது நண்பன் இறங்கி நான் உனக்கு உதவி செய்யறேன்டா, உனக்கு எப்போ முடியுமா அப்போ கொடுன்னு சொல்றாங்கன்னு வைங்களேன், வாங்கிடுறேன். ஆனால் அதை வாங்கிட்டு நான் திருப்பியும் செலுத்த முடியாமல் போகும்போது அதே நண்பன் எனக்கு சத்ருவா மாறுறான், நான் அவனுக்கு சத்ருவா மாறுறேன். நான் சொல்றதெல்லாம் நடக்குதுங்க, நடந்து கொண்டு இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நட்பை ஏற்படுத்துறாரா, அந்த நட்பை காத்து கொள்ள முடிஞ்சா உங்க நண்பனுக்கு மனதார உதவி செய்யுங்க. அவன் கேட்குற உதவியை உன்னால் செய்ய முடியல, இதுதான்ப்பா இருக்கு என்கிட்ட, உனக்கு நான் உதவி செய்கிறேன், முடிச்சுக்குங்க. கடனை கொடுத்து அந்த கடனை திருப்பி கேட்டு அதை கொடுக்க முடியாததுனால விரோதிகளாய் மாறுவதை காட்டிலும் நண்பனாகவே இருந்துட்டு போகிறது நல்லது. நிறைய நல்லா கவனிங்க. சிலர் வந்து என்ன, விசுவாசி வீட்டுக்கு போய் விசுவாசியும் கடன் கேட்கறது. நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். எனக்கு அந்த விசுவாசி ரொம்ப பழக்கம், அந்த அக்காவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப வருஷமா அந்த அக்கா என்னை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, நான் எவ்வளோ நல்லவங்கன்னு அவங்களுக்கு தெரியும்னு போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகு உங்கள் நட்பில் பாதிப்பு வரும்படி காரியங்கள் நடக்கும். என்ன பாஸ்டர் தப்பு தப்பாக சொல்கிறீங்க? தப்பு தப்பா இல்லை, நடக்கிறது தான் சொல்கிறேன். யார் வீட்டுக்கும் ஏறி போகாதீங்க, யார்கிட்டையும் போய் கையேந்து நிற்காதீங்க. உங்கள் கையை கர்த்தருக்கு நேராக உயர்த்துங்க, அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்?
அவர் யார்கிட்டையும் சொல்லி காட்ட மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுநாதர் என்ன பண்ண மாட்டார்? அக்கா, அந்த அக்கா 10 பேருக்கு சொல்லும், பார் மினிக்கின்னு வருது, நான் கொடுத்த காசை திருப்பி கொடுக்க முடியல தெரியுமா? கத்தாவே ரட்சியும். வேற என்ன சொல்றது? நட்பின் மத்தியில் ஒரு டிவிஷனை உண்டாக்க வேண்டாம். டீல் பண்ணுங்க. அதை டீல் பண்றது கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்க கூட இருக்கிறார். எங்க சிரமப்பட்டீங்களோ அங்கேயே உங்களை மகிழ்ச்சியாக்கி, உங்களை பெருகப்படுத்தி, உங்களை உயர்த்தி, உங்களை அலங்கரிக்கிற ஒரு தேவன் உங்களுக்காக அற்புதத்தை மிதக்க பண்ணுவாரு. உங்களை கை நீட்டி எடுக்க வைப்பாரு. நம்மளை பார்த்து சொல்லலாம், உனக்கெல்லாம் ஒண்ணுமே நடக்காது, உனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆனா அவர்கள் நடுவே நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்து காட்டி, அவர்களுக்கு முன்பாகவே கையை நீட்டி அநேக நன்மைகள் நம்மளை எடுக்க வைப்பாரு. என் ஆண்டவரால கூடாதது ஒன்றுமே கிடையாது. 5வது கவனிங்க, இந்த கடனின் பிரச்சனையை டீல் பண்ணலன்னா என்ன மாதிரி டிஃபிகல்டிஸுக்குள்ள நம்மளை கொண்டு போகுதுன்னு தான் நான் சொல்றேன். 5வது எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு உண்டாகுதுன்னா, ஒரு நல்ல தொழிலாளியை கூட கெட்ட தொழிலாளியா மாக்குது. If you don't deal with the problem of debts, it even turns a good employee into a bad employee. நல்லா நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நல்ல உழைப்பான், நல்ல திறமைகள் இருக்கும், போய் வேலைக்கு கண்ணுங்கருத்துமா போவான், திடீர்னு பார்த்தா வேலைக்கு வர மாட்டான், திடீர்னு பார்த்தா வேலையை ஒருபடியாக செய்ய மாட்டான். காரணம் என்னன்னா, அவனுக்கு ஏற்பட்ட கடன் என்கிற பிரச்சனைக்கான தீர்வு அவனுக்கு தெரியாம, அதை திருப்பி செலுத்துவதற்கான வழியை அவன் அறிந்து கொள்ளாம தவித்து கொண்டிருக்கிறதுனால, அப்படி தவித்து கொண்டிருக்கிற நிறைய மக்கள் தவறான வழிக்குள் போகிறார்கள். குடி பழக்கத்துக்கு அடிமை, போதை பொருளுக்கு அடிமையாகிறார்கள், தகாத கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிறார்கள். நல்ல கவனிங்கள். இன்னைக்கு ஏன் மனுஷனுக்கு தெரியல, எனக்கு ஒரு அற்புதம் செய்ய, என் வாழ்க்கையில ஏன் அற்புதத்தை மிதக்க பண்ண வைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறாரு, என்னை கை நீட்டி எடுக்க வைக்க எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்று ஒரு மனுஷன் அறியாம இருக்கும்போது, அந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லை அவன் முடிவு பண்ணும் போது, அவன் என்ன செய்கிறான்? இந்த கெட்ட பழக்கத்துக்குள்ள போய் அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கிறான். சிக்கிறது நிமித்தமா வாழ்க்கையில பல நன்மைகளை, இதுக்கு முன்னாடி குட் எம்ப்ளாயின்னு பேர் எடுத்திருப்பாரு, இப்போ அவரை ஃபயர் பண்ற நிலைக்கு ஆகிட்டாரு. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், நான் கேள்விப்பட்டேன், அப்படி நடந்துச்சு, நிறைய பேர் சொன்னாங்க. அதை வச்சு நான் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு ரயில்வேல ஒரு ஜிஎம் இருந்தார். இந்த ஜிஎம் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், குவார்டர்ஸுக்குள்ளே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆன காரியங்களை செஞ்சார். அவர் என்ன செஞ்சாராம், நல்ல எம்ப்ளாயி, நல்ல குட் எம்ப்ளாயின்னு சென்ட்ரல் கவர்மெண்டால் ரிவார்ட் பண்ணப்பட்ட நிறைய எம்ப்ளாயீஸு இன்னைக்கு இர்ரெகுலர் எம்ப்ளாயியாக மாறிட்டாங்க. இப்போ இது ஏன் இப்படி நடக்குதுன்னு அவர் செக் பண்ணும்போது அவர் அறிந்து கொண்ட ஒரு காரியம், நல்ல வேலை செஞ்சிருந்தான், நல்ல எம்ப்ளாயின்னு இருந்தான், ஆனால் இப்போ இன்னைக்கு வேலைக்கே வர மாட்டான், இன்னைக்கு எல்லா கெட்ட பழக்கத்துக்கும் ஆளாய். காரணம், அவனுக்கு ஏற்பட்ட கடனை அவன் திருப்பி செலுத்த முடியாத நிமித்தமா அவன் தன்னுடைய எல்லா வாழ்க்கை நல்ல ஒழுக்கத்தையும் கெடுத்து கெட்ட பழக்கத்துக்குள்ள போய் மாட்டிக்கிறான். அந்த ஜிஎம் நிறைய ஒயின் ஷாப்புக்குள்ள போய் நிறைய எம்ப்ளாயிஸை வெளியே கொண்டு வந்தாராம். சொல்றாங்க அப்படி எல்லாம் வெளியே ஓடுவாங்க. ஜிஎம் வந்திருக்காருன்னு ஜிஎம் எங்க போனதாயிடுச்சு பாருங்க. நல்ல எம்ப்ளாயி, நல்ல உழைச்சு கொண்டு இருந்தவன், நல்ல வேலை செய்யறவன், இன்னைக்கு அவ்வளவு திறமை இருக்கிறவன் அதை உபயோகப்படுத்த முடியாத நிலைக்கு, பின்தங்கின நிலைக்கு போனதுக்கு காரணம் என்ன? அவனுடைய பிரச்சனையை டீல் பண்ணுவதற்கான ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை விளங்கி கொள்ளாம போகும்போது. நல்ல நீங்கள் இன்றைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இப்படிதான். நம்முடைய பிரச்சனைகளை டீல் பண்ண நமக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு. நமக்கு என்ன வேணுமோ அதை அவர் தருவார். ஒருவேளை நமக்கு தடைப்பட்டிருந்தாக்குறோம், அந்த தடைப்பட்ட வாசலை எனக்காக கர்த்தர் திறப்பார் என்பதை நம்பணும். பாருங்க, நம்புற ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து காட்ட வல்லவர. இந்த வாலிபன் வேற எங்கேயும் திரும்பல, தேவ மனுஷனுக்கு நேராக திரும்ப. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவரை நோக்கி பார்க்கணும்.
கர்த்தரை நோக்கி பார்த்தா நான் சொல்றேன், உங்களுக்காக ஒத்தாசை செய்கிற தேவன் எப்பவுமே உங்கள் பக்கத்தில் ஆயத்தமாக இருக்கிறார். கடைசி 6வது ஒன்று சொல்லியிருக்கு. பிரச்சனை, இந்த கடன் என்கிற பிரச்சனையை டீல் பண்ணலன்னா அது உண்டாக்குற 6வது பிரச்சனை என்னன்னா, கஷ்டம் என்னன்னா, நம்ம மேலே ஒரு கிறிஸ்தவன் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற the greatest commission becomes the greatest omission in life. ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு கட்டளையை கொடுத்துரு, மிகப்பெரிய ஒரு கட்டளையை கொடுத்துரு. அது என்னன்னா, உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷர்கள் ஆக்குங்கள் என்கிற ஒரு கட்டளையை கொடுத்துரு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவம் அதை ஒதுக்கிட்டோம், புறக்கணிச்சிட்டோம். ஏன் புறக்கணிச்சிட்டோம்னா, இந்த கடன் என்கிற பிரச்சனை, கர்த்தர் என் மேல ஒரு கட்டளை வச்சிருக்கிறார், அந்த கட்டளை நிறைவேற்ற நான் ஆண்டவருக்காக கொடுக்கணும், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், என் வாய் நிறைய ஆண்டவருடைய சுவிசேஷத்தை இன்னொருவருக்கு சொல்லணும்ன்ற ஒரு எண்ணம் இல்லை. ஏன்னா இந்த கட்டளையை நிறைவேற்ற முடியாதபடிக்கு இந்த கடன் என்கிற பிரச்சனை என்ன அதை புறக்கணிக்க பண்ணுது. அப்போ கண்டிப்பா நான் அதை டீல் பண்ணி ஆகணும். நான் ஆண்டவரை பத்தி சொல்ல முடியாத அளவுக்கு இந்த கடன் என்கிற பிரச்சனையில் நான் மாட்டிட்டு இருக்கிறேன்னா, இது ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும். ஏன்னா நான் வாழ்வதே ஆண்டவருக்காக, அவரை பத்தி யாருக்காவது நான் சொல்லியே ஆகணுமே. நிச்சயமா பரலோகத்தில் ஒரு நாள் நம்ம போய் நிற்கும் போது கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிற ஒரே கேள்வி, எனக்காக நீ என்ன செஞ்சாய் என்று ஆண்டவர் கேட்பார். அப்போ சொல்லணும், ஆண்டவரே நீர் கொடுத்த கட்டளையை நான் உண்மையும் உத்தமமாய் நான் அதை செய்த ஆண்டவரே, நிறைவேற்றின ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய நிலை. ஆண்டவரே நான் புறக்கணிச்சிட்ட ஆண்டவரே. என்னைக்கு அதுதான் செய்கிறோம் பாருங்க. கடன் வாங்கும்போது கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக மாறுறேன். நான் சம்பாதிக்கிற பணம் என் கையில் வந்த உடனே முதல்ல எனக்கு வர என்ன தெரியுமா, நான் வாங்கின கடனுக்கு அவன் கொடுக்கணுமே, அவங்க டிமாண்ட் பண்ணுறான். கடன் வாங்கினவன், கடன் கொடுத்தவன் என்ன பண்ணுறான், கடன் வாங்கினவன்கிட்ட டிமாண்ட் பண்ணுறான், இந்த டேட்டுக்குள்ளே நீ கட்டி ஆகணும். அப்போ என் சம்பாத்தியம் கையில் வந்த உடனே எனக்கு எது ஞாபகம் வருதுன்னா, எனக்கு கடன் கொடுத்தவன் டிமாண்ட் பண்ணுற டேட்டா ஞாபகம் வருது இல்லையே, எனக்கு நன்மையை கொடுத்த ஆண்டவரை கனப்படுத்தணுன்ற எண்ணம் வரல. சில கிறிஸ்தவுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற தசம பாகம் காணிக்க கூட பின்னால நிலைக்கு போயிருது. ஏன்னா எனக்கு கடன் கொடுத்த ஒரு டேட் வச்சு என்ன டிமாண்ட் பண்றானே. நான் சொல்றது சிந்திச்சு பாருங்க. எனக்கு கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தில் கர்த்தருக்கான முதல் பங்கு அவருக்கு நான் கொடுப்பதில் நான் அதுக்கு முன்னுரிமை கொடுக்கிறேன். எதுவுமே என்ன அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா என்ன ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், அவர் எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளையை நிறைவேற்றுறேன், அவருடைய சுவிசேஷம் சொல்லும் காரியத்தை என் வாழ்க்கையில் முன்வைக்கிறேன் என்கிற நிலையில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்காக செய்கிற அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மிதக்குமானால், ஒவ்வொரு நாளும் நீங்கள் கை நீட்டி எடுக்க கூடிய ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் மாறுவீர்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம், பக்கத்தும் பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களையும் என்னையும் விசாரிக்கிறவர் ஆனபடியால் அவர் மேலே நம்ம கவலையெல்லாம் வச்சிடணும். இன்னைக்கு இந்த கடன் என்கிற பிரச்சனையை இங்கேயே வச்சுட்டு போயிடணும். ஆண்டவரே நீர் என்னை இதை நான் தூக்கிட்டு போல, இதை நான் டீல் பண்ண விரும்பல, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும், நீர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் நீங்கள் கேட்பீங்கன்னா நான் சொல்கிறேன், கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்க. எளிமை நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கரம் உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எங்கள் நல்ல தேவனே, நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேரோட கர்த்தர் பேசியிருக்கிறாரா? கரம் உயர்த்தி வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எங்கள் நல்ல தேவனே, உம்முடைய நல்ல சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எனக்கு அற்புதத்தை மிதக்க பண்ணுகிறவர். சொல்லுங்க வாயை திறந்து. அன்றைக்கு ஒரு ஆண்டவரே இரும்பு கோடாரியை மிதக்க வைக்க முடியுமானால் எனக்கான அற்புதத்தை நீர் மிதக்க வைக்க முடியும். அது மிதக்கிறது மாத்திரம் இல்லை, என் கையை நீட்டி நான் அதை எடுப்பேன். ஆண்டவரே சொல்லுங்க வாயை திறந்து. ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மை என் கையை நீட்டி நான் எடுத்து ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியங்களை நாங்கள் ஆண்டவரை கேட்ட நிலையிலே விட்டு விடாமல் அதை மறுபடியும் சிந்திக்கிற இந்த தேவ சத்தியத்தை எங்கள் வாழ்க்கையில் செயல்முறைக்குள்ளே நாங்கள் கொண்டு வந்து ஆண்டவரே நிஜத்துவமான எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் பிரயாசத்தில் கர்த்தர் உண்டு பண்ணுகிற அற்புதத்தின் விளைவை நாங்கள் பார்த்து உம்மை மகிமைப்படுத்த கர்த்தராகிய தேவனே எங்களுக்கு நீ உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் எங்கள் மூலமாய் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின்
அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.